நாம் இன்னைக்கு வீடியோவில் புது சுவையிலான ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்குறோம். நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் பருப்பு குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நம்ம இந்த பருப்பு குழம்புக்கு வந்து தட்டி தாளிக்கும் போது சேர்க்குற டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அந்த பொருள் தான் இதுக்கு இந்த பருப்பு குழம்புக்கே முக்கியமானது. அதனால் வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த புது சுவையில் நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்றாத டேஸ்ட்டில் பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இடி உரலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். 10 பல் பூண்டு வந்து தொலியோடு சேர்த்திக்கலாம். தொலியோடு சேர்க்கும்போது தனி சுவையே கிடைக்கும் இந்த குழம்புக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகா இதோடு சேர்த்திட்டு, கருவேப்பிலை ஒரு இனுக்கு கிள்ளி சேர்த்திட்டு, மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக சேர்த்திட்டு, இதோட தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா காரசாரமாக இருந்ததுன்னா இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இதெல்லாம் சேர்த்தி நல்லா இடித்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா இடித்தாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது பாசிப்பருப்பு நான் இதுக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது சிறுபருப்பு. நீங்கள் துவரப்பருப்போடு எடுத்துக்கலாம். ஆனால் பாசிப்பருப்பில் தான் இதோட குழம்புக்கு இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்தி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் சேர்த்திட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு, கடுகு பொரிஞ்சதும் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் சேர்த்தி பொரிஞ்சதும் இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கிங்க. கட் பண்ணி சேர்த்திட்டு, இதோட கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திட்டு, 2 வரமிளகா இதில் கிள்ளி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெங்காயம் வரமிளகாலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், சீரகம் இதெல்லாம் தட்டி வச்சதை இதோடு சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா மணம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் 3 தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்திக்கலாம். நம்ம இதுக்கு புளி சேர்க்காதனால தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்க வேணும். தண்ணி சேர்க்காம நல்லா எண்ணெயிலேயே தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதோடு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வேக வச்சுருக்கிற பருப்பு வந்து இதோடு சேர்த்திக்கலாம். பருப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் துவரப்பருப்பு சேர்த்துறதுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு இந்த குழம்புக்கு சேர்த்தி பாருங்கள். டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கொதி விடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை எந்த முறையில் இந்த பருப்பு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கிறேன்னு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் புது சுவையில் வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.